விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் வாழைக்கன்று, பூக்கள் உள்ளிட்ட பூஜை பொருட்கள் விற்பனை களை கட்டியுள்ளது. கோவையில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி பல்வேறு இடங்களில் அலங்காரத்துக்கு தேவையான தென்னை குருத்து, மா இலை, எருக்கம்பூ உள்ளிட்டவற்றின் வியாபாரம் களை கட்டியுள்ளது. மல்லி உள்ளிட்ட முக்கியமான பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது. என்றாலும் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அங்கு அலைமோதியது. விநாயகர் சதுர்த்தி முதல் கடவுள் நம்மளுக்கு, அதனால கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்கு வேண்டிய நான் வாங்க வந்திருக்கேன். எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் நாளைக்கு நம்ம நல்லா சந்தோஷமாக கொண்டாடலாம். திருவண்ணாமலை நகரில் ரவுண்டானா சந்திப்பு, தேரடி வீதி உள்ளிட்ட முக்கிய இடங்களில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பூஜை பொருட்களின் விற்பனை இம்முறை அதிகரித்திருப்பதால் சிறு குறு வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு விலைவாசிலாம் அதிகமாக இருக்குது. மல்லி 600 ரூபாய், 650 ரூபா, முல்லை 700 ரூபாய் கிலோ. மக்கள் விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. கூட்ட நெரிசல் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு அதிகமாக வருது. தூத்துக்குடி காய்கறி சந்தையில் வாழை இலை பன்மடங்கு விலை உயர்ந்துள்ளது. ஒரு கட்டு வாழை இலை 3500 ரூபாய் முதல் 6300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று வாழைத்தாரின் விலையும் சற்று உயர்ந்து காணப்பட்டது. சாயர்புரம், செவத்தபுரம், அகரம் இந்த லைன்லேருந்து நிறைய வருது. போன வாரம் இந்த கெட்டு 500 ரூபாய்க்கு போன கெட்டு இன்றைக்கி 3500 ரூபா போயிருக்கு. 1200 போன கெட்டு 6300 ரூபா போயிருக்கு. போன வாரம் இது வியாழன், வெள்ளி முகூர்த்தம், புதன்கிழமை, சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி, ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம். அடுத்த வாரம் 15ஆம் தேதி வரைக்கும் இலக்கட்டு விலை ஜாஸ்தியாக தான் போகும். திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் 2500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ கனகாம்பரம் பூ 3000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோன்று செவ்வந்தி, பன்னீர் ரோஸ், ரோஜா, சம்மங்கி உள்ளிட்ட பூக்களின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. ரேட் கூட தான் விற்கிறாங்க. எதுக்கு விசேஷம் வருதுன்னு தெரியல, பூக்கு தான் விசேஷமாக இருக்குது. பூ மல்லிகைப்பூ 1/4 கிலோ 120 ரூபா சொன்னாங்க. செவந்தி எப்போ 1/4 கிலோ 10 ரூபாலாம் இன்றைக்கி 70 ரூபான்னு விற்கிறாங்க. வாங்கி தானே ஆகணும். அதனால தான் ரேட்டும் அந்தளவுக்கு விற்கிறாங்க. எவ்வளோ ரேட் சொன்னாலும் மக்கள் வாங்கிடுவாங்கிறதுல தான் இது பண்ணுறாங்க. கேட்டால் பூ வரப்பு இல்லைன்றுவாங்க ஏதாவது சொன்னாங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டிலும் பூக்களின் விலை சற்று உயர்ந்துள்ளது. முல்லை 1 கிலோ 850 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1430 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பூக்களின் வரத்து அதிகரிப்பால் உரிய விலை கிடைத்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.